இப்ப மக்கள் நீதி மையம் அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு குடுத்து வேட்புமனு அந்த தாக்கல் கட்சி செய்துட்டாரு. பேர் என்ன நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. மக்கள் நீதி மையத்தின் தலைவர் ராஜ்யசபா எம்பியா வேட்புமனு தாக்கல் செய்துட்டாரு. அவர் எம்பியா ஆகப் போறாரு. திமுக கூட்டணி அப்படின்றது வந்து ஒரு 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 நல்ல ஃபேஸ்லயே வந்துகிட்டு இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் தொடர் வெற்றிகள் கிடைக்குது. அந்த எதார்த்த புரிஞ்சனால தான் பொதுக்குழுல சுட்டிக்கு நம்மளுடைய வெற்றிகளுக்கு காரணம் உங்கள் உழைப்பு மட்டும் அல்ல. கூட்டணி கட்சியினுடைய பலமும்னு நேர்மையோட அந்த வார்த்தைய ஸ்டாலின் சொல்லி காமிச்சார். ஏன்னா, அந்த அர்த்தம், அதனுடைய பலம் அவருக்கு புரியுது. அதனால தான் ஒரு சின்ன உரசல் கூட வந்துட்டா கூட அப்படி இப்படி முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்த. வேல்முருகன் தான் "ம்ன்னா கொஞ்சம் வாயா, இங்க வா. என்ன என்ன முக்குற?" அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிற அளவுக்கு ஒருத்தர் போனா ஏதோ பெரிய வாக்கு வங்கி உள்ள வேல்முருகன் வெளிய போறான்ற பயம் இல்ல. ஒருத்தர் போனா பின்னாடி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இன்னொருகளும் தானா வரும். இந்த இமேஜ் பின்னாடி டேமேஜும் ஒரு அதனால தான் அவர் அதுல அவ்வளவு மெனக்கடுறார். கூட்டணிய சிதற விட்டுறக்கூடாதுன்னு. புரியுதானா? அந்த பலம் அவங்களுக்கு இருக்குல்ல திமுகவுக்கு. ஆனா விசிக இருக்கும்போது பாமகவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல இருக்கா? திமுகவுக்கு இப்ப அந்த நெருக்கடி இல்ல. அதிமுகவுக்கு தான் சார் இன்னைக்கு நெருக்கடி. யாரையாவது சேர்க்கணும்னு. கொஞ்சம் பேசாம இருங்க. அவங்க மெகா கூட்டணி நாங்க ஒரு வலுவான அன்னைக்கு பாமகவாவது அங்கிட்டு போய் சேரட்டும். நான் நக்கலா சொல்லல. எதார்த்தத்த பேசுறேன். இன்னைக்கு நிலைமைக்கு பாமக அவசியம் இல்லை. அவசியம்னு நினைச்சா கூட இங்க இருந்து 2 பேர் போகாம அங்க குடுக்க இடம் இல்ல. இட நெருக்கடி இருக்கு. சீட் எண்ணிக்கை இதுக்கு மேல கூட இருக்கிறவங்களே நெறைய கேட்க ஆரம்பிப்பாங்க. 4 குடுத்தீய, 6 குடுங்க. நாங்க நல்லா வளர்ந்துருக்கோம். எங்கேயா வளர்ந்தீங்க? ஆந்திராலயா? இங்க தான் வளர்ந்துட்டேன். வளர்ந்து வளர்ந்து வீங்கி கடைசியில அது 100% தானே. எல்லாரும் வளர்ந்துருக்கோம். நியாயமான எதிர்பார்ப்பு. எந்த ஒரு இயக்கமுமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு தானே நினைப்பாங்க. எல்லா காங்கிரஸ் உட்பட இடதுசாரிகள், திருமாவளவன், முஸ்லீம் லீக் வரைக்கும் நான் சொல்றேன். எல்லாருமே எங்களுக்கு 1 குடுத்தீங்க, 2 குடுங்க, 2 குடுத்தீங்க, 4 குடுங்கன்னு அடுத்தடுத்து. அதுக்காக காங்கிரஸ் 35 குடுத்தா 70ன்னு கேட்காது. ஒரு 10 சீட்டு சேர்த்து குடுங்கம்பாங்க. அப்பதான் அந்த 35 குறையாம இருக்கும். இந்த கணக்கெல்லாம் போட்டு அவங்கவங்க ஒரு கணக்க போடுவாங்க. அந்த இத சமாளிக்கிறதே ஸ்டாலினுக்கு பெரிய சவாலா இருக்கும். செல்வ பெருந்தகை வந்து தேமுதிகவ திமுக கூட்டணிக்கு ஏன்னா, பாமக வர்றது தான் இட நெருக்கடி சொன்னேன்ல. தேமுதிகன்னா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு உட்கார வச்சுக்கலாம். பெரிய எண்ணிக்கைலாம் தேவையில்ல. பழைய தேமுதிக கிடையாது. 40, 45 இடங்கள் ஜெயலலிதாட்ட வாங்கி நின்னாரு. 29 இடம் ஜெயிச்சாரு. அந்த தேமுதிக இன்னைக்கு இல்லைங்கிறது பிரேமலதாவுக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும். அதிமுகவை பலவீனப்படுத்தணுங்கிற அங்க போயிட வேண்டாங்கிற இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அதனாலதான் தீர்மானத்த போட்டாக இந்த அம்மா 2 தடவ நன்றி சொன்னாங்க. சரிதானா? ஒரு 10 இடத்துக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லி கூட சேர்க்கிறதுக்கான இடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாரி இருக்கு திமுகல. கொஞ்சம் அப்படி அப்படி உட்கார்ந்தா போதும். பாமகவுக்கு அது பத்தாது.